நேற்று நைட்டு 11:30 மணிக்கு மேலே இருக்கும். சாப்பிட்லான்ட்டு கடைக்கு போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்தாங்க. எல்லாம் 3 பேரும் மனோ அவர் சன் இருக்கார்ல, பெரிய சன்னு, அவரே அவர் நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. குடிப்பதையில் என்ன பண்ணாங்க, என்ன பேசுறதுன்னு போகிறதுன்னு தெரியாமல் போகிறவங்கலாம் சண்டை பேச்சு போட்டுனா அசியமாக திட்டிட்டு நிறைய சண்டை வலிச்சுலாம் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணேன், இது எதையும் அவர் குடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு நான் பிரச்சனை எதுவும் வேணான்னு சைலண்ட்டாக போயிட்டேன். நான் போயிட்டு கடையில் போயிட்டு காசுலாம் பே பண்ணிட்டு சாப்பாடு வாங்குறேன். மறுபடியும் உள்ளே போயிட்டு நீ அவ்வளோ பெரிய ஆளா, கூப்பிட்டா வர மாட்டியா நீ அப்படின்ட்டு அசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரிலே எட்டி வச்சிட்டாங்க. எட்டி வச்சுட்டு இல்லாமல் நாங்கள் அச்சுன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்கன்னாடா அச்சு ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இது போல் அச்சுன்னு வராங்கடா அப்படின்னு அவனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்று பேசலான்னு வரேன். நின்று பேச வரும்போது ரெண்டையும் சேர்த்து என் பண்ணவொடனே நின்று பேசும்போது பின்னாடி வந்து மனோ அவர் இருக்கார்ல, மனோ சாரோடைய சின்ன பையன் வந்து தலையிலே வச்சிட்டாரு. அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்னு இவனும் அப்புறம் ஹரிஷன்லாம் ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஆமாம் சார், இவனும் நடந்தே கையில ரத்தம் ஊத்தின்னு. உங்களுக்கு என்ன மோட்டிவ்லாம் எதுவுமே இல்லை சார். அவங்களை பார்த்தது எதுவுமே இல்லை சார். எல்லாம் மது போதையில் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இவரு தான் வச்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் கேஎம்சி அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை சார், முன்னாடியே உங்களை அடிச்சாங்களா? போலீஸ் முன்னாடியே அடிச்சாங்க சார். அந்த வீடியோ இருக்கு. வீடியோலாம் பார்த்துருந்தேன். இல்லை அங்கே நடந்தது வந்துட்டு உங்களை தனியாக கூட்டு போயிட்டு முட்டி போட வச்சு அடிச்சாங்க. ஆமாம் சார், இவன் அடிச்சாங்க சார். இவன் அடிச்சாங்க சார். 5 பேர் சேர்ந்து இவனை தான் சார் வச்சாங்க. எதனால தம்பி ஒன்று அடிச்சாங்க? கும்பலா நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கும்பலா இருக்கும்போது நான் தனியாக மாட்டிக்கினேன். அப்போ வந்து 5 பேர் சேர்ந்து என்னை கட்டையால் அடிச்சான். முதுல கை மூஞ்சிலாம் அடிக்க வந்தாங்க. நான் மூஞ்சி அடி வைக்கும் போது தான் கையெல்லாம் பட்டுச்சு. நான் மூஞ்சி சேஃப்டி பண்ணதோசம் கையை வச்சு மறைச்சேன். என்ன சொல்லி அடிச்சாங்க? அசிங்கமாக பேசணும். ஃபுல்லாக போதில்லை, அசிங்கமாக அவங்க வீட்டில் யாரும் வரலையா? புரியல. மனோ வீட்டில் வந்து கூட யாரும் தடுத்துக்காங்க. அவங்க ஒய்ஃபா யாரு தரல, 2 லேடி வந்தாங்கண்ணா, வந்து தட்டாங்க. அப்பயும் அவங்களை உள்ளே கொண்டு போய் நீ போன்ட்டு மறுபடியும் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் வரலன்னா என்னை உள்ள இட்டுன்னு போய் இன்னும் அடிச்சிருப்பாங்க. போலீஸ் அதனால நான் தப்பிச்சேன். என்ன சொல்லி அடிச்சாங்க? புரியல. உங்களுக்கு எதுக்காக அடிக்க காரணம் என்ன? காரணம் போதில்லை, மது போதை தான் காரணம். நீங்க ஏதாவது அவங்கள ஏதாவது அடிச்சீங்களா? நாங்க எதுவுமே பண்ணல சார். அடி வாங்க முடியாம நாங்க ஓடி வரோம் சார். வண்டியில அவ்வளவு ரத்தம் சார். டிஷர்ட்லாம் பாருங்க எவ்வளவு ரத்தம் நஞ்சு. ஃபுல்லா ரத்தக்கரை இன்னுமே காயில. டிஷர்ட் ஃபுல்லா நஞ்சு. ரத்தக்கரை ஓடிடுறீங்க? ஆமா, தலையில கை வச்சுன்னு ஓடி வரேன். போலீஸ் அங்க வந்து பேசும்போது என்னமா சொன்னாங்க? நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி நாங்க அடிக்கிறாங்க சொல்லும்போது போலீஸ் முன்னாடியே கட்டை வச்சிருந்தாரு அவரு. அப்படியே வந்து அவர் தனியா கொண்டு போய் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க அப்புறம் லாஸ்டா தான் பேசணும் போலீஸ். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன பண்ணணும்? காவல்துறை 2 பேரும் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. 2 உங்களை அடிச்சவங்க நேற்று அங்கேயே இருந்திருக்கிறாங்க. பிடிச்சிருக்கலாம்ல? பிடிச்சிருக்கலாம் சார், ஆனா நேற்று எதுவுமே பண்ணல. இது எப்படி பாருங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கணும், யாருக்கும் நடக்கூடாது. நடவடிக்கை கம்பல்சரி எடுத்தாகணும் சார். பாதிக்கப்பட்டிருக்காங்க பசங்க சார். இது வந்து ஆக்ஷன் கன்ஃபார்ம் எடுத்தாகணும் சார். இப்போ அடிச்சவனுக்கு எதனா இப்போ இது ஒரு சின்ன இப்போ நார்மலா ஒரு சாமசாரியான ஆள் இருந்தா அவங்களாம் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது. இது போல் கேஸ் பிடிச்சி உடனே போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இட்டு வந்துருப்பாங்க ரிமாண்ட் பண்ணி. ஆனால் இவங்க பெரிய ஆளுன்றதுனால ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க. பணம் இருக்குன்னு பண்ணுறாங்க சார். ஓகே.